வணக்கம். 2026 தமிழ்நாடு தேர்தல் இன்னும் தூரத்துல இருக்கலாம். ஆனா அதுக்கான அரசியல் களம் இப்போவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுலயும் குறிப்பா எடப்பாடியில நடந்த ஒரு சம்பவம் ஒரு பெரிய புதிரா நம்ம முன்னாடி நிக்குது. அங்க என்னதான் நடந்தது? வாங்க இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு கேள்விதான் இப்ப தமிழ்நாடு அரசியல்ல புயல கிளப்பிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு புது கட்சி 234 தொகுதியிலையும் நாங்க போட்டி போடுறோம்னு அறிவிக்குது. ஆனா தமிழ்நாட்டோட மிக முக்கியமான எதிர்க்கட்சி தலைவரோட சொந்த கோட்டையில வேட்பு மனு தாக்கல் செய்ய தேவையான வெறும் 10 கையெழுத்துக்களை கூட சரியா வாங்க முடியல. இது ஒரு சாதாரண தவறா, இல்ல இதன் பின்னாடி ஏதாச்சும் சதி இருக்கா? இந்த புதிரோட மையப்புள்ளி நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம், அதாவது தவக. பல வருஷங்களா திமுக அதிமுகன்னு ரெண்டே கட்சிகளை சுற்றி சுழன்றுகிட்டு இருந்த தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு களமிறங்குனாங்க. அவங்களோட இலக்கு 234 தொகுதிகளிலும் தங்களோட முத்திரையை பதிக்கணுங்கிறது தான். சரி, முதல்ல இது ஒரு திட்டமிட்ட சதியா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு பாப்போம். ஒரு புது சக்தி வளர்ந்து வர்றத பார்த்து ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்திருக்கலாமா? இந்த எண்ணைய பாருங்க, 5. இது என்னன்னா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரோட சொந்த தொகுதியில ஜெயிச்ச தடவைகளின் எண்ணிக்கை. எடப்பாடிங்கிறது அவருக்கு வெறும் ஒரு தொகுதி கிடையாதுங்க, அது அவரோட அசைக்க முடியாத அரசியல் கோட்டை. இந்த அட்டவணை எடப்பாடி பழனிசாமியோட செல்வாக்கு எவ்வளோ பெருசுன்னு நமக்கு தெளிவா காட்டுது. அதிமுக இங்க 7 முறை ஜெயிச்சிருக்கு, அதுல 5 முறை இபிஎஸ் அவர்களே ஜெயிச்சிருக்காரு. 2021 தேர்தல்ல அவருடைய வெற்றி வித்தியாசம் 93,000 வாக்குகளுக்கும் மேல. இவ்வளோ வலுவான ஒரு கோட்டையில ஒரு புது கட்சியோட வேட்புமனு ரொம்ப சாதாரணமா நிராகரிக்கப்பட்டது பல சந்தேகங்களை கிளப்பாம இருக்குமா? இந்த சிக்கல் எடப்பாடியோட மட்டும் நின்னுடல, தமிழ்நாடு முழுக்கவே தவேக சில அதிகாரப்பூர்வமான தடைகளை சந்திச்சிருக்கு. கோபிச்செட்டிப்பாளையத்துல வேட்பு மனுவை நிறுத்தி வைக்கிறாங்க, வில்லிவாக்கத்துல கூடுதல் விளக்கம் கேட்கறாங்க, சென்னையில பேரணி நடத்த மதிய நேரத்துல மட்டும் அனுமதி கொடுக்கறாங்க. இது எல்லாம் பார்க்கும்போது இந்த நிர்வாக விதிகளை ஒரு அரசியல் ஆயுதமா பயன்படுத்தி புதுசா வர்ற கட்சியை முடக்க முயற்சி நடக்குதோன்னு ஒரு கேள்வி எழத்தான் செய்யுது. சரி, இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்ப்போம். இது சதி இல்ல, ஆனா ஒரு புது கட்சிக்கு அனுபவம் இல்லாததால நடந்த தவறுகளோட ஒரு தொடர்கதையா இருக்குமோ? தேர்தல் விதிமுறைப்படி அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அந்த தொகுதியை சேர்ந்த 10 வாக்காளர்கள் அதுல கையெழுத்து போடணும். இது எதுக்குன்னா, சும்மா பேருக்கு போட்டியிட வர்றவங்கள வடிகட்டுறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு அடிப்படை விதி. தவக ஒரு புதுக்கட்சிங்கிறதால இந்த விதி அவங்களுக்கும் பொருந்தும். இங்கதான் முக்கியமான திருப்பமே. தேவைப்பட்டது 10 பேரோட கையெழுத்து. ஆனா தவக வேட்பாளர் சமர்ப்பிச்ச மனுவுல 7 பேரோட கையெழுத்து மட்டும்தான் இருந்துச்சுன்னு தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்காரு. இவ்வளவு பெரிய லட்சியத்தோட அரசியலுக்கு வர்ற ஒரு கட்சி இப்படி ஒரு அடிப்படை தேவையை கூட பூர்த்தி செய்ய தவறினது கொஞ்சம் நம்ப முடியாம தான் இருக்கு. வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டதும் நிலைமை இன்னும் பரபரப்பாச்சு. வேட்பாளர் டி. அருண்குமார் திடீர்னு காணாம போயிட்டார். அவரோட போனும் சுவிட்ச் ஆஃப். தவக வேட்பாளர் கடத்தப்பட்டாரான்னு மீடியாவில் செய்திகள் பறக்க ஆரம்பிச்சது. தொண்டர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவர் வீட்டில தான் பத்திரமா இருக்காருன்னு தெரிஞ்சது. இந்த மொத்த சம்பவமும் கட்சிக்குள்ள தகவல் தொடர்புலையும் ஒரு நெருக்கடியை எப்படி சமாளிக்கணுங்கிறதுலயும் இருக்கிற குறைபாடுகளை வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. இந்த மாதிரி நிர்வாக ரீதியான பலவீனம்ங்கிறது எடப்பாடியில மட்டும் வெளிப்பட்ட ஒண்ணு கிடையாது. கட்சியின் அமைப்பு ரீதியா இருக்கிற சவால்கள் இதுக்கு முன்னாடியும் பலமுறை தெரிய வந்திருக்கு. உதாரணமா கரூர்ல நடந்த ஒரு நிகழ்வை எடுத்துக்கலாம். அங்க திட்டமிடப்பட்ட கூட்டத்துக்கும் நிஜமா வந்த கூட்டத்துக்கும் இருந்த வித்தியாசம் ஒரு புது கட்சிக்கு பெரிய நிகழ்வுகளை நிர்வகிக்கிறதுல எவ்வளவு சவால்கள் இருக்குன்னு காட்டுச்சு. இந்த மாதிரி கல யதார்த்தத்துக்கும் திட்டமிடலுக்கும் உள்ள இடைவெளி வேட்புமனு தாக்கல் மாதிரி சாதாரண நிர்வாக விஷயங்கள்ல கூட பிரதிபலிக்குதோங்கிற கேள்வியை இது எழுப்புது. சரி, இந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த அரசியல் சதுரங்க ஆட்டத்துல எப்படி பயன்படுத்தப்படுது? இந்த எடப்பாடி புதிரால உண்மையிலேயே யாருக்கு லாபம்? வாங்க பார்க்கலாம். இந்த சம்பவத்தால யார் ஜெயிச்சா யார் தோத்தான்னு பார்த்தா ரொம்ப தெளிவா புரியும். அதிமுகவுக்கு எதிர்க்கட்சி வாக்குகள் சிதறாம தடுக்கப்பட்டது ஒரு பெரிய வெற்றி. ஆளும் கட்சியான திமுகவுக்கு தங்களுக்கு போட்டியா வரக்கூடிய ஒரு 3வது அணி பலவீனமானது ஒரு சாதகமான விஷயம். ஆனா தவகைவுக்கு இது ஒரு பின்னடைவு. அதோட புதுசா அரசியலுக்கு வர்ற கட்சிகளுக்கு எவ்வளவு தடைகள் இருக்குங்கிற ஒரு பெரிய கேள்வியும் இது எழுப்பியிருக்கு. இந்த நிகழ்வு ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் தவக மேல வச்ச விமர்சனங்களுக்கு இன்னும் வலு சேர்த்திருக்கு. எடப்பாடி பழனிசாமியோட இந்த ஒரு மேற்கோளே அதுக்கு சாட்சி. தவகவுக்கு நிர்வாக திறமை கிடையாதுங்கிற வாதத்துக்கு எடப்பாடியில நடந்த சம்பவம் ஒரு பெரிய உதாரணமா அவங்களுக்கு அமைஞ்சிடுச்சு. ஆக இவ்வளவு தூரம் இதை அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு பதில்களை விட இன்னும் அதிகமான கேள்விகள் தான் மிச்சம் இருக்கு. இது தவகவோட வளர்ச்சிய ஆரம்பத்திலே தடுக்கணும்னு அதிகார மையங்கள் பின்னிய ஒரு சதி வலையா? இல்ல இது வெறும் அனுபவமின்மையால ஒரு புது கட்சி செஞ்ச ஒரு மன்னிக்கவே முடியாத தவறா?
அல்லது எடப்பாடி பழனிசாமியோட அசைக்க முடியாத செல்வாக்கும் அந்த பகுதியில இருக்கிற சமூக கட்டமைப்புகளும் இந்த தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்குமா? தமிழ்நாட்டு அரசியல்ல திரைக்கு பின்னாடி உண்மையிலே என்னதான் நடக்குதுன்னு அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், எடப்பாடியில நடந்த இந்த ஒரு சம்பவம் உயர்மட்டங்கள்ல அரசியல் ஆட்டம் எப்படி ஆடப்படுதுன்னு நமக்கு தெளிவா வெளிச்சம் போட்டு காட்டுது. எல்லாம் சிவமயம்.